அஹ்மது நபியின் அழகிய நூறாய் அகிலம் மொழியால் ஜொலிக்கும் எண்ணத்தில் தவழும் அணையாதீபம் ஏகந்தானருளாய் அளித்தார். எண்ணத்தில் தவழும் அணையாதீபம் ஏகந்தானருளாய் அளித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அசைக்கின்ற கார்முகிலும் ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலும் இசைக்கின்ற அருவிகளும் இறைந்தோடும் ஆறுகளும் படைத்தியக்கும் பரம்பொருளே பேரிறைவா உன்னை துதித்து அல்ஹம்துலில்லாஹ். நதியோர சோலைகளும் நந்தவன பூவினமும் கதிராடும் வயக்காடும் கடற்பாறை மணற்பரப்பும் சிந்து பாடி உமை வாழ்த்த சிந்தை இல்லம் பெருமானே நாயகமே. அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல் ஆசிகளை யாசித்து அன்னவர்களின் அடிச்சுவற்றில் தடம்பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வலிமார்கள் அனைவர்களையும் என் இதயத்தில் ஏந்தியவனாக இதோ துவக்கம். மஜ்லிஸுன் நபவியின் 500வது வாரம் பிரம்மாண்ட புர்தா மஜ்லிஸின் மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இறையொருளால் நிறைவு பெற்றது அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடர் நிகழ்ச்சியாக இரவு நிகழ்ச்சி இதோ. இந்நிகழ்ச்சிக்கு அல் அஸ்ரார் மாத இதழின் ஆசிரியர், நாடறிந்த நாவலர், சங்கைக்குரிய மௌலவி அலி ஜனாப் அல் ஹாஜ் முத்து தைக்கா எஸ்ஏ சையீத் அபு தாஹிர் ஆலிம் மஹ்லரி ஃபஹீமி ஃபாலில் ஜமாலி எம்ஏ எம்ஃபில் அவர்கள் தலைமை ஏற்று சிறப்புற நடத்தி தர செய்துள்ளார்கள். தலைவர் அவர்களின் அனுமதி பெற்று இதோ நிகழ்முறையை துவக்குகிறேன். ஆரம்பமாக தேன்மறை குர்ஆனின் திவ்ய வார்த்தைகளை கொண்டு துவக்கி தருகிறார் அல் ஹாஃபில் எஸ்ஐ அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. السلام عليكم. வந்தோரை வருவோரை இனி வரவிருப்போரை வரவேற்கும் நிகழ்வு. வரவேற்புரை ஆலி ஜனாப் KKS சையத் முகமது சாலிஹ் MBA அவர்கள்
மஜ்லிஸுன் நபவியின் துணை செயலாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் சர்வ வல்லமை மிகுந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவனது ஹபீப் நமது இதய வேந்தர் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புனிதத்தின் பேரரசர் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடும் புகழ் காவியங்களில் புனிதமான புர்தா ஷரீஃபை வாரந்தோறும் ஓடி வரும் எமது மஜ்லிஸுன் நபவியின் 500வது வார சிறப்பு நிகழ்ச்சி பெரும் ஆரவாரமாய் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயிர்மிகு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருத்தோன்றல் தங்கள் அவர்களையும் தலைமை வைத்திருக்கும் தலைவர் அவர்களையும் முன்னிலை வகிக்கும் செம்புதாஸ் மஸ்ஜிதின் நிர்வாகியும் கண்ணியமிகு உலமாக்கள், ஹாஃபில்கள், அருமை பெரியோர்கள், சகோதரர்கள், அன்பர்கள், நண்பர்கள், அருமை தாய்மார்கள் அனைவரையும் எமது மஜ்லிஸுன் நபவி நிர்வாகத்தின் சார்பில் அகமகிழ்வுடன் வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பேரானதும் அடைகின்றோம். இன்ஷா அல்லாஹ் எமது மஜ்லிஸுன் நபவியின் சார்பில் புர்தா மஜ்லிஸ் வாரந்தோறும் சனிக்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு அங்கப்பன் தெருவில் உள்ள இலக்கம் எண் 93 என்ற எண்ணில் முதல் மாடியில் வைத்து வல்மை போன்று நடைபெறும். எனவே அருமை சகோதரர்கள் வாரந்தோறும் மஜ்லிஸுக்கு வருகை தந்து பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் காவியம் புர்தா ஷரீஃப் ஓதுவோமாக. அதன் மூலம் பிணி துக்கம் நீங்கி மகிழ்ச்சி பெற்று பெருவாழ்வு வலுமாக ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிகழ்ச்சியாகவும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்வு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது புகழ்பா தரக்கூடிய பெருந்தகை ஆன்மீக இசைவாணர் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் BS அஹ்மது சாலிஹ் ஃபஹீமி BE அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ومولانا محمد اللهم صل على سيدنا وعلى آله وصحبه وبارك وسلم اللهم صل على سيدنا ومولانا محمد. சங்கைக்குரிய ஹதரத் அவர்கள் வாக்கம் செய்த வருகை தாருங்கள் வள்ளல் யா ரசூலுல்லாஹ் என்ற அற்புதமான அந்த பாடலை இப்பொழுது பாடுகிறேன். வருகை தாருங்கள் வள்ளல் யா ரசூலல்லாஹ், நீங்கள் வருகை தாருங்கள் வருகை தாருங்கள், நீங்கள் வருகை தாருங்கள் வருகை தாருங்கள் வல்லல் யா ஹபீப் அல்லாஹ், தாங்கள் வருகை தாருங்கள். ஏங்கும் நேச நெஞ்சம் நெகிழ ஏங்கும் நேச நெஞ்சம் நகிழ எங்கள் இந்த திருசபைக்கு வருகை தாருங்கள் வல்லல் யா ஹபீப் அல்லாஹ், வருகை தாருங்கள் வருகை தாருங்கள் வல்லல் யா ரசூலல்லாஹ், வருகை தாருங்கள். மன்னவரே மண்ணில் தாங்கள் பிறந்ததினாலே இந்த மன்னகமே விண்ணை விஞ்சும் பெருமை பெற்றதே. தண்ணீரும் தன்னுடைய தாகம் தீர்க்கவே தண்ணீரும் தன்னுடைய
தாருங்கள். எங்கும் நேச நெஞ்சம் நெகிழ எங்கள் இந்த திருசபைக்கு வருகை தாருங்கள். வள்ளல் யா ஹபீபல்லாஹ் வருகை தாருங்கள். ஏற்றமிக்க தங்கள் பார்வை பட்டு விட்டாலே கொடும் எரி நெருப்பும் குளிர்ந்து பனியை போல உருகுமே. காற்றுக்கே மூச்சு திணறல் நேரிடும் என்றால், காற்றுக்கே மூச்சு திணறல் நேரிடும் என்றால் அங்கே கை கொடுக்கும் பிராணவாயு கலசம் தாங்களே. அங்கே கை கொடுக்கும் பிராணவாயு கலசம் தாங்களே. வருகை தாருங்கள் வள்ளல் யா ரசூலல்லாஹ் வருகை தாருங்கள். வருகை தாருங்கள் வள்ளல் யா ஹபீபல்லாஹ் வருகை தாருங்கள். மெத்த புகழ் தங்கள் பாதம் முத்த கிடைத்தால் எந்தன் மெய் சிலிர்த்து பேரின்பம் பொங்கி வழியுமே. மெத்த புகழ் தங்கள் பாத முத்தம் கிடைத்தால் எந்தன் மெய் சிலிர்த்து பேரின்பம் பொங்கி வழியுமே. சத்தியத்தின் உறைவிடமாய் ஒளிரும் தங்களின், சத்தியத்தின் உறைவிடமாய் ஒளிரும் தங்களின் உயர் சொலவாத்தாய் என்னுடைய இதயம் துடிக்குதே. சொலவாத்தாய் என்னுடைய இதயம் துடிக்குதே. வருகை தாருங்கள் வள்ளல் வருகை தாருங்கள். வருகை தாருங்கள் வள்ளல் யா ஹபீபல்லாஹ் வருகை தாருங்கள். உம்மி நபி தங்கள் பெயரை உச்சரித்தாலே ஊரும் உமிழ்நீரில் எந்தன் வாயே உது செய்தே. உம்மி நபி தங்கள் பெயரை உச்சரித்தாலே ஊரும் உமிழ்நீரில் எந்தன் வாயே உது செய்யுதே. செம்பவள ஹூருல் ஐங்கள் சிட்டுக்கள் பாடும், செம்பவள ஹூருல் ஐங்கள் சிட்டுக்கள் பாடும் தேன் சிந்தினை போல் தங்கள் நாமம் செவியில் பாயுதே. சிந்தினை போல் தங்கள் நாமம் செவியில் பாயுதே. வருகை தாருங்கள் வள்ளல் யா ரசூலல்லாஹ் வருகை தாருங்கள். வருகை தாருங்கள் வள்ளல் யா ஹபீபல்லாஹ் வருகை தாருங்கள். கண்ணொழியை வழங்கும் தாங்கள் நாமம் மோதியே இரு கண்களிலும் தடவும் விரல்கள் குளிர்ச்சியூற்றுதே. கண்ணொழியை வழங்கும் தங்கள் நாமம் மோதியே இரு கண்களிலும் தடவும் விரல்கள் குளிர்ச்சியூற்றுதே. கண்ணியம் சே தங்கள் மேனி கமழச் செய்திடும், கண்ணியம் சே தங்கள் மேனி கமழச் செய்திடும் உயர் கஸ்தூரி வாசம் நுகர மூக்கும் ஏங்குதே. கஸ்தூரி வாசம் நுகர மூக்கும் ஏங்குதே. வருகை தாருங்கள் வள்ளல் யா ரசூலல்லாஹ் வருகை தாருங்கள். ஏங்கும் நேச நெஞ்சம் நெகிழ எங்கள் இந்த திருசபைக்கு வருகை தாருங்கள். வள்ளல் யா ஹபீபல்லாஹ் வருகை தாருங்கள். வருகை தாருங்கள் வள்ளல் யா ரசூலல்லாஹ் வருகை தாருங்கள்.
صل وسلم وبارك عليه جزاك الله خيرا السلام عليكم ورحمة الله. நுபுவத்தின் தலைவர் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அழகான புகழ் பாடினோம். அடுத்து விலாயத்தின் தலைவர் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஒரு புகழ்பா தரக்கூடிய பெருந்தகை மஜ்லிஸுன் நபவியின் உறுப்பினர் அல் ஜனாப் பி அபூபக்கர் முத்துவாப்பா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹ். குத்துபுல் அக்தாபே குர்மணியே குறைகள் அகன்றிடவாரீர் தக்குவா நெறிகள் தளர்ந்து விடாமல் தலைத்திடவே முகம் பாரீர். குத்துபுல் அக்தாபே குர்மணியே குறைகள் அகன்றிடவாரீர் தக்குவா நெறிகள் தளர்ந்து விடாமல் தலைத்திடவே முகம் பாரீர். பயகாம்பர் குல பேரரை பொங்கும் பக்தாதில் வாழ்வோரே பக்தி நிலையினில் உயர்ந்தவரே தனி பரங்குத்துபே வருவீர்களே. ஹசன் ஹுசைனாரின் பரம்பரையோரே ஹகீகத்தை அறிந்தோரே மகத்துவ நகரும் மலக்குடன் ஜின்னும் மதித்திடும் மாண்பு கொண்டோரே. குத்துபுல் அக்தாபே குர்மணியே குறைகள் அகன்றிடவாரீர் தக்குவா நெறிகள் தளர்ந்து விடாமல் தலைத்திடவே முகம் பாரீர். உபய பதங்களை உயர்வழிமார்களின் தோள்களில் பதிய வைத்தோரே தேவாதி தேவன் கற்பனையையும் ஏற்புறமாக்கி வித்தோரே. யா முஹியத்தீன் யாரும் இல்லை எம்மை காத்திடவே வருவீர்களே. யா முஹியத்தீன் யாரும் இல்லை எம்மை காத்திடவே வருவீர்களே. யா முஹியத்தீன் யாரும் இல்லை எம்மை காத்திடவே வருவீர்களே. என்றொரு கூச்சல் கேட்டதும் கள்வரை மிதிவடி வீசி கொண்டோரே. சூரியன் சந்திரன் வருடங்கள் மாதங்கள் வல்லலே உங்கள் மீதிலே வரிசை சலாத்தினை வழங்கிடும் கடமை வலமையிலே தவறாதே. குத்துபுல் அக்தாபே குர்மணியே குறைகள் அகன்றிடவாரீர் தக்குவா நெறிகள் தளர்ந்து விடாமல் தலைத்திடவே முகம் பாரீர் தலைத்திடவே முகம் பாரீர் தலைத்திடவே முகம் பாரீர். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடரும் நிகழ்ச்சி தலைமையுரை அல் அஸ்ரார் மாத இதழின் ஆசிரியர் சங்கைக்குரிய மௌலவி அல் ஜனாப் அல் ஹாஜ் அல் ஹாஃபில் டிஎஸ்ஏ சையீத் அபு தாஹிர் ஆலிம் மஹ்லரி ஃபஹீமி ஃபாதில் ஜமாலி ஹதரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரഊஃபிர் ரஹீம். யா சய்யிதி யா ரசூலல்லாஹி خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي
லா வசீலத்தை இல்லா அன்த யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத், யா முஹியுத்தீன். கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, திரைமறைவிலிருந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு புனிதம் நிறைந்த மஜ்லிஸ். புனிதத்தின் பேரரசர் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் காவியம் புர்தா ஷரீஃபை வாராவாரம் ஆரவாரத்தோடு ஓதி வந்த அந்த பெருமகிழ்வை கொண்டாடக்கூடிய வகையில் அது 500வது வாரத்தை அடைந்திருக்கிற அந்த அதிசயத்தில் சிறப்பான ஒரு மஜ்லிஸ் நபவியினுடைய குழுவினர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மஜ்லிஸ் நபவியினுடைய குழுவினர்கள் என்றால் ஏதோ வயது போன பல்லு போன பெரியவர்கள் என்று நினைத்து விட வேண்டாம். 500 வாரங்களை கடந்திருக்கிறது என்றால் சுமார் 10 வருட காலமாகிவிட்டது. 10 வருடங்களை கடந்து விட்டது. ஒரு மஜ்லிஸ் கபூல் என்பதற்கு அடையாளமே அது. அல்லாஹ்வால், அல்லாஹ்வின் ரசூலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால், வலிமார்களால் அங்கீகரிக்கப்பட்டதற்கான ஒரு அடையாளம் அது தாயிமாக இருப்பது. 10 வருட காலம் கடந்திருக்கிறது, நடந்திருக்கிறது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், ஒரு 10 வருடத்திற்கு முன்னாலே சென்னை பட்டணத்திலே வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு, அதாவது வீக்கெண்டு என்று சொன்னாலே வாரத்தின் இறுதி நாட்களை எப்படி கழிப்பது என்று வாலிபர்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் சில வாலிபர்களுக்கு இப்படி தோன்றியது, நம்முடைய வார விடுமுறையை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புர்தா ஷரீஃப் ஓதி அதன் மூலம் கொண்டாடினால் என்ன என்று. அப்படி ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே தான் சென்னையிலே இப்படி ஒரு மஜ்லிஸை துவக்கி இருக்கிறார்கள். இது இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டதன் மூலமாக ஏற்பட்ட உணர்வு அல்ல, மாறாக பாரம்பரியமாக வந்தது. என்னவென்றால், திரைகடல் தாண்டியும் திரவியம் தேடு என்று சொல்வார்களே, அப்படி உழைக்க செல்வதற்காக உலகின் பல நாடுகளுக்கும் நம் மக்கள் செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய இடங்களில் காயல்பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு சிங்கப்பூரிலே, ஆங்காங்கிலே, இலங்கையிலே, தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலே, இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலே, பல மாகாணங்களிலே சென்ற இடத்திலே தொழில் செய்கிற போது சென்ற அந்த ஊரிலே ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்துவது வழமை, முன்னோர்களுடைய வழமை. உதாரணமாக ஹாங்காங்கிலே எடுத்துக்கொண்டால் வார இறுதி நாட்களில் மஜ்லிஸ் வழமையாக நடைபெறுகிறது. அது எத்தனை காலம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட சுமார் 50 ஆண்டு காலம் கடந்து போய்விட்டது. இன்றைக்கும் அந்த வார இறுதி மஜ்லிஸ் நடைபெறுகிறது ஹாங்காங்கிலே. அந்த நாடு எப்படிப்பட்டது? வார இறுதி நாட்கள் என்றால் வாலிபர்கள், வாலிபர்களை விடுங்கள், வயோதிகர்களுக்கும் கூட திசை மாறி போகக்கூடிய, தறிகட்டு போகக்கூடிய அந்த சூழலில் அத்தனை வாலிபர்களையும் ஒன்று கூட்டி மஜ்லிஸிலே அமர வைத்து வார இறுதியில் அந்த மஜ்லிஸில் ஒருவர் வரவில்லை என்றால் கூட மறுநாள் பார்த்தால் உன்னை காணலையே இங்க என்று கேட்கிற அளவிற்கு மஜ்லிஸை ஏற்படுத்தி சுமார் 50 ஆண்டு காலம் கடந்து போய்விட்டது. ஹாங்காங்கிலே மட்டுமல்ல, ஹாங்காங்கிலும் சரி, ஆங்காங்கிலும் சரி, சிங்கப்பூரிலே, இலங்கையிலே வாரந்தோறும் ராத்திபு மஜ்லிஸுகள், திக்ர் மஜ்லிஸுகள் நடைபெறுகின்றன. அதே போல தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் கூட இந்தியாவினுடைய பல மாநிலங்களில், ஆந்திராவிலே சரி, கல்கத்தாவிலே சரி, கேரளாவிலே சரி, எங்கெல்லாம் நம்ம ஊர் மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அங்கே ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்து அந்த வார இறுதியை கொண்டாடுகிறார்கள். அந்த வரிசையிலே சென்னையிலே நம்முடைய அன்பு பிள்ளைகள், வாலிபர்கள், இன்றும் அவர்கள் வாலிபர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதிலிருந்து ஒரு 10 வருடத்திற்கு முன்னாலே அவர்கள் சென்னையிலே படித்துக் கொண்டிருந்த காலத்தில்
அல்லது படித்து முடித்துவிட்டு பணி செய்வதற்காக வந்த காலத்தில் இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டு அவர்களாலே துவக்கப்பட்டதுதான் மஜ்லிஸுன் நபவி. இதில் என்னவென்றால் அப்படி துவக்கிய அந்த சில வாலிபர்கள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அதைத்தானே இன்னஹும் ஃபித்யத்துன் என்று சொல்கிறானே. குகைவாசிகள் ஒரு மாபெரும் புரட்சியை செய்தவர்கள் யார்? வாலிபர்கள் நினைத்தால் எதையும் புரட்டி போட்டு விட முடியும், எதையும் சிறப்படுத்தி விட முடியும். அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னார்களே, வாலிபர்களை என்னிடத்திலே தாருங்கள், நான் புதிய இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார்களே. அப்படி இந்த வாலிபர்களுடைய இதயத்தில் தோன்றியது இறை தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவதற்காக ஒரு மஜ்லிஸ் துவங்க வேண்டும் என்று. அப்படி துவக்கிய போது அவர்களுக்கு முதுகெலும்பாக இருந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களை வழிநடத்தியவர்கள் பெரியவர்கள், மரியாதைக்குரிய சென்று காக்கா அவர்கள், மஹமூத் சுலைமான் காக்கா அவர்கள், கே.ஏ. சுலைமான் காக்கா அவர்கள் போன்ற பெரியவர்கள் எல்லாம் வாலிபர்கள் தான் துவங்கினார்கள். அவர்களை வளைய வைத்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக மஜ்லிஸை நடத்தி தான் அந்த மஜ்லிஸ் இன்றைக்கு 500வது வாரத்தை எட்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். 313வது வாரம் அது பத்ர் சஹாபாக்களுடைய நினைவை நம்முடைய நெஞ்சங்களிலே நிழலாடச் செய்கிற அந்த எண்ணிக்கையை அடைந்த போது இதே மஸ்ஜிதுல் மக்தூமி பள்ளிவாசலிலே வைத்துத்தான் ஒரு நாள் மாநாடாக, காலையிலே புர்தா ஷரீப், மாலையிலே கருத்தரங்கம், அதற்கு பிறகு மஸ்னவி ஷரீஃபினுடைய வெளியீடு, உலமாக்களுடைய உரை நிகழ்ச்சி, இப்படி ஒரு நாள் ஆன்மீக மாநாடாக அன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு 500வது வாரத்தை தொட்டு அதே மஸ்ஜிதுல் மக்தூமியிலே நடைபெறுகிறது. இந்த மஸ்ஜிதை மக்தூமியினுடைய நிர்வாகிகளுக்கு இதயபூர்வமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ கைர ஜஸா. பள்ளிவாசல்கள் என்றால் பள்ளிவாசலிலே வைத்து மௌலிது ஓதுவது கூடுமா என்பது ஒரு கேள்வி. மௌலிது ஓதக்கூடாது என்பவர்களை விட்டுவிடுங்கள், பள்ளியிலே வைத்து ஓதுவது கூடுமா என்று இருக்கிற இந்த காலத்தில் புர்தா ஷரீஃபிற்காக ஒரு நிகழ்ச்சி, ஒரு மஜ்லிஸ் செம்புதாஸ் தெருவிலே உள்ள மஸ்ஜிதே மக்தூமியிலே நடைபெறுகிறது என்றால் இந்த மஸ்ஜிதினுடைய பாரம்பரிய அதனுடைய நிறுவனர்களை ஸ்தாபகர்கள் சங்கைக்குரிய ஷாதுரியா தரீகாவினுடைய ஷேகுமார்களாலே ஸ்தாபிக்கப்பட்டதுதான். அதனாலே தான் இந்த மஜ்லிஸ், இந்த மஸ்ஜித் இன்றைக்கும் கூட சிறப்பாக எல்லா விதமான மௌலிது ஷரீஃப், ராத்திபு, திக்ர், ஹல்காக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அப்படி ஒரு அற்புதமான மஜ்லிஸிலே தான், மஸ்ஜிதிலே தான் இன்றைக்கு மஜ்லிஸுன் நபவி நடைபெறுகிறது. மஜ்லிஸுன் நபவியினுடைய 500வது வார விழா. எனவே அருமையான சகோதரர்களே, இது புர்தா ஷரீஃபிற்காக வேண்டியே ஸ்தாபிக்கப்பட்ட மஜ்லிஸ். மாலையிலே உரை நிகழ்த்திய ஆலிம் பெருந்தகை சங்கைக்குரிய சையது இஸ்மாயில் ஆலிம் மஹ்தரி ஹஜ்ரத் அவர்கள் கண்டீர் மல்க சில செய்திகளை சொன்னார்களே, புர்தா ஷரீஃபின் மூலமாக கிடைத்த பயன்கள், சக்கராத்திலே கிடைத்த உதவி, கோமா ஸ்டேஜிலே கிடந்தவர் புர்தா ஷரீஃபில் ஓதப்பட்ட தண்ணீரை தொட்டு தடவியதன் மூலம் அவருக்கு உணர்வு பெற்றது போன்ற செய்திகளை சொன்னார்களே. இதை நம்முடைய பெருமக்கள் காலம் காலமாக அனுபவித்து வந்திருக்கிறார். தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி பாக்கியாத்து சாலிஹாத்திலே வாரந்தோறும் புர்தா ஷரீஃபை ஓதுவதை ஏற்படுத்தியவர்கள் யார்? பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவை ஸ்தாபித்த அல்லாமா அப்துல் வஹாப் ஆலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாரந்தோறும் பாக்கியாத்து சாலிஹாத்திலே மௌலிது புர்தா ஷரீஃப் ஓதுவது. இதுல ஒரு நிகழ்வு, ஹஜ்ரத் அவர்களுடைய மருமகன், ஆலா ஹஜ்ரத்துடைய மருமகன் அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் உடல்நல குறைவாக கிட்டத்தட்ட அவர்களும் சக்கராத்துடைய நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறார்கள், உணர்வற்று போயிருக்கிறார்கள். அப்போது பாக்கியாத் சாலிஹாத்தினுடைய முதுநிலை மாணவர்கள் ஆலா ஹஜ்ரத்திடத்திலே வந்து, இப்படி உணர்வில்லாமல் இருக்கிறாங்களே, படுக்கையில படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்களே, இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிடையிலே கிடந்த போது, படுக்கையிலே கிடந்த போது அவர்கள் ஓதி அந்த புர்தா ஷரீஃபை ஓதுவோமே என்று கேட்ட போது அனுமதி கொடுக்கிறார்கள். 2 முறை புர்தா ஷரீஃப் ஓதி முடிக்கப்பட்டது. 3வது முறை ஓதிக்கொண்டிருக்கிற போது உணர்வற்று படுக்கையிலே கிடந்த ஹஜ்ரத் அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்கள், பாக்கியாத்தினுடைய அன்றைய பேராசிரியர், ஆலா ஹஜ்ரத்துடைய மருமகன்,
பல நாட்களாக கடந்தவர்கள் திடீரென என்ன எல்லாரும் கூடியிருக்கிறீர்கள், என்ன சத்தம் கேட்கிறது, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். என்னவென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஹாதிராகிவிட்டார்கள். புர்தா ஷரீஃப் ஓதப்படுகிற இடத்தில், பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுகிற அந்த இடத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராகுகிறார்கள். அதை அனுபவபூர்வமாக கண்டவர்கள். இந்த செய்தி பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவினுடைய 150ஆம் ஆண்டு விழா மலரிலே, முதலில் 100ஆண்டு மலரிலும் இருந்தது, 150வது ஆண்டு மலரிலும் இருக்கிறது. இந்த செய்தி நான் சொன்ன இந்த செய்தி புர்தா ஷரீஃப் ஓதப்பட்டது. இன்னும் ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மௌலித் ஷரீஃப் ஓதக்கூடாது, புர்தா ஷரீஃப் ஓதக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த சென்னையிலே இருந்த ஒரு பிரபலமான மௌலவி, ஒரு ஆலிமந்தகை, ஓதக்கூடாது என்ற கொள்கையிலே இருந்தவர்கள். அவர்கள் உடல்நல குறைவு ஏற்பட்டு கடைசி காலத்தில் சென்னையிலே உள்ள சுமார் 20 உலமாக்களை தன் வீட்டிற்கு அழைத்து அமர வைத்து அவர்கள் படுக்கையிலே கிடந்தபோது 2 தடவை புர்தா ஷரீஃபை ஓதுங்கள், 20 உலமாக்கள் 2 தடவை புர்தா ஷரீஃப் ஓதினால் 40 முறை புர்தா ஷரீஃப் ஓதியதாக அதன் பயன் கிடைக்கும் என்று தன் வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களில் புர்தா ஷரீஃப் ஓதி அதற்கு பிறகுதான் கண்மூடி இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். சென்னையிலே சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய பூர்வீக மதரசா ஜமாலியா அரபிக் கல்லூரி, அதனுடைய ஸ்தாபகர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? புர்தா ஷரீஃப் வாரத்தில் ஒரு முறை அல்ல, அன்றாடம் மகரிப் தொழுகை முடிந்ததற்கு பிறகு மாணவர்கள் வந்து மஜ்லிஸிலே அமர வேண்டும். அப்படி அமருகிற அந்த ஹால், அந்த அமருகிற அந்த கூடத்திற்கு பெயரே காஅத்துல் புர்தா, புர்தா மஜ்லிஸ் என்றுதான் பெயர். அந்த ஹாலுக்கு பெயரே புர்தா ஹால். புர்தா ஹாலுக்கு மாணவர்கள் வந்து அமர வேண்டும். தினமும் சுமார் 20 அடிகள் ஓதி இப்படியாக வழமையாக அன்றாடம் புர்தா ஷரீஃபை ஓதுவதை நம்முடைய மூத்த உலமாக்கள் வழி நடத்தி தந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? புர்தா ஷரீஃப் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் காவியங்கள் நிறைய இருந்தாலும் கூட அவற்றில் உலகம் புகழ் பெற்ற ஹரம் ஷரீஃபிலே பார்க்கலாம், பல நாட்டு மக்கள் இருப்பாங்களே, எல்லோருடைய கைகளிலும் பார்த்தால் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று கூர்ந்து பார்த்தால் ஒன்று புர்தா ஷரீஃபாக இருக்கும் அல்லது தலாயிலுல் கைராத்தாக இருக்கும். உலக நாட்டினுடைய அத்தனை மக்களும் கொண்டு வரக்கூடிய இந்த 2 கிதாபுகள். இப்படி எண்ணற்ற சிறப்புகள் வாய்ந்த அந்த புர்தா ஷரீஃபை சென்னை பட்டணத்திலே மண்ணடியிலே அங்கப்பன் தெருவிலே கூடி அமர்ந்து ஓதுகிற அந்த ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்திய அந்த வாலிபர்கள், இந்த மஜ்லிஸிற்கு அவர்கள் வைத்த பெயர் மஜ்லிசுன் நபவி. எனக்கு தெரிந்து உலகம் முழுவதிலும் இப்படி ஒரு மஜ்லிஸிற்கு பெயர் இருக்க வாய்ப்பில்லை, தெரியவில்லை, எனக்கு தெரிந்து இல்லை. இதுல என்ன ஒரு செய்தி என்றால், இந்த மஜ்லிஸை துவக்கிய அந்த சில வாலிபர்கள் இன்றைக்கு சென்னையில் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடுகளிலே இருக்கிறார்கள், நல்லா இருக்கிறாங்க, சிறப்பாக இருக்கிறாங்க, இன்னும் சிறப்பாக இருப்பார்கள். ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு இப்போது வந்திருக்கிறார், அவரும் கூட இங்கே இல்லை. அதனுடைய செயலாளர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்து இப்போது இருக்கிறார். மொத்தத்தில் மஜ்லிஸை ஸ்தாபித்த அந்த இளம் வாலிபர்கள் இப்போது இங்கே இல்லை, ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிறார்கள். ஆனால் இரவு 2 மணி ஆனாலும் சரி, இரவு பகல் பார்க்காது இந்த மஜ்லிஸினுடைய இப்போது நடக்கிற இந்த மஜ்லிஸை நடத்துவதற்காக வேண்டி ரிமோட் அவர் கையிலே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி அல் ஹாஃபில் ஊண்டி சையீத் முகமது சாலிஹ். இப்படி எல்லா ஒருவருடைய பெயரை சொல்கிற எல்லா பிள்ளைகளும் தான் பொருளாலே தங்களுடைய பொருள்களை கொடுப்பதன் மூலமாக இந்த மஜ்லிஸை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னும் பல வாலிபர்கள் இதிலே இப்படி இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் நேரத்தினுடைய அருமையை கருதி முடிவுக்கு வருகிறோம். இந்த 500வது வார இந்த சிறப்பு மஜ்லிஸில் ஒரு சிறப்பு செய்ய வேண்டும். என்ன செய்வார்கள்? எங்கள் சங்கைக்குரிய உஸ்தாது பெருந்தகை தேங்கை ஷரபுத்தீன் ஹதரத் அவர்கள். அந்த கிதாபினுடைய வெளியீடு காயல்பட்டணம் குத்துபியா மன்சிலே சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அல்லாமா ஷேக் ஜலீல் முஹிதீன் காதிரி தவலல்லாஹு லஹு ஹயாத்தஹு பிஸிஹ்ஹத்தின் வ ஆஃபியா அவர்களுடைய தலைமையிலே வெளியிடுவதாக இருக்கிறது. இந்த மஜ்லிஸிற்கு ஹதரத் அவர்கள் வர வேண்டும். அப்படி வீட்டிலிருந்து வரும்போது திடீரென அவர்களுடைய வீட்டில் அப்போது லேண்ட்லைன் போன் அடிக்குது. பிள்ளையிட
இடத்துல சொல்லி அது என்னன்னு கேளுங்கம்மா, யாருன்னு பாருங்க. எடுத்தால் சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் அழைக்கிறார். என்னன்னு கேளுங்கம்மா, இல்லை அவசரமாக ஒரு விஷயம் பேசணுமா. வீட்டை விட்டு வெளியே போனவங்க உள்ளே வந்து என்னன்னு கேட்டுட்டு நான் ஹதரத் சொல்கிறாங்க, நான் ஒரு முக்கியமான மஜ்லிஸிற்கு போகிறேன். அன்றைக்கு ரபியுல் அவ்வல் 12 மீலாது ஷரீப். இப்படி ஹதரத் அவர்கள் தமிழாக்கம் செய்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலிது கிதாப் வெளியிடப்பட இருக்கிறது என்று சொன்னபோது அந்த நபர் சிங்கப்பூர்ல உள்ளவர் சொன்னார், அந்த ஹதரத்துக்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்களா, இல்லைன்னா நாம் அவரை ஹஜ்ஜுக்கு அனுப்புகிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த மஜ்லிஸில் அறிவித்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஹதரத் நாயகம் அவர்கள் மஜ்லிஸுக்கு வந்து அந்த செய்தியை சொல்றாங்க. ஹதரத் அவர்கள் சுந்தர தமிழில் சுபஹான மௌலிது தமிழாக்கம் செய்ததன் மூலம் அவர்களுக்கு ஹஜ் உம்ரா ஜியாரத்தினுடைய நசீபு கிடைக்கிறது என்று சொன்னபோது உணர்ச்சி வசப்பட்டு விட்ட நிலையில் ஹதரத் பிறந்தகை தேங்கை ஷரபுத்தீன் ஹதரத் அவர்கள் உடனே எழுந்து சொன்னார்கள், எப்போதும் மௌலிது ஷரீஃபில் கடைசி அந்த ரப்பி வர்சுக்னா ஜியாரத்தஹு கபுல கபுலி ரூஹி வல் குருஜி ஓதுகிறோமே, யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை எங்களுக்கு நசீபாக்கி விடு, அதுவும் எங்கள் உயிர் பிரிவதற்கு முன்னால். ஏனென்றால் உயிர் பிரிந்ததற்கு பிறகு மண்ணறையிலே வைக்கப்பட்டால் பார்ப்போம். மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களை குறித்து நீ என்ன சொல்கிறாய், என்ன சொன்னாய் என்று கேட்கப்படும். கபரிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், பார்ப்போம். ஆனா கபல கபுலி ரூஹி வல் குருஜி, எங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்னர், எங்கள் உடலை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் எங்கள் நாயகத்தினுடைய ஜியாரத்தை தந்துவிடு அல்லாஹ் என்ற அந்த வரியை மௌலிது மஜ்லிஸிலே ஓதுகிற போது ஆலிம் பெருமக்கள் ஆடி ஆடி ஓதுவார்கள். பொருள் தெரிந்தவர்கள் கண்களில் நீர்மல்க ஓதுவார்களே. அந்த வரியை ஓதுகிற போது ஹதரத் அவர்கள் சொன்னார்கள், கிதாபு பிரிண்ட் ஆகிவிட்டது, சுந்தர தமிழில் சுபஹான மௌலிது கிதாப் பிரிண்ட் ஆகிவிட்டது. அதை பலமுறை அவர்கள் எழுத்துப்பிழை அரபியிலே தமிழிலே எழுத்துப்பிழை திருத்தினார்கள், ப்ரூஃப். ஆனால் இப்போது கிதாபாக வந்திருக்கிறது. இவ்வளவு நாட்களாக பார்த்ததெல்லாம் பிழை திருத்தத்தானே பார்த்தோம், கிதாபை வைத்து ஓத வேண்டுமே என்று வீட்டினுடைய மாடிக்கு சென்று திறந்த வெளியிலே இருந்து ஓதினேன். ஹதரத் அவர்கள் சொன்னாங்க, ஓதினார்கள். இந்த ரப்பி வர்சுக்னா ஜியாரத்தஹு என்பதை 3 தடவை ஓதுவது தானே வழமை. ஒரு உணர்ச்சி மிகுந்து 7 தடவை ஓதினேன் என்றார்கள். ஹதரத் ஜலீல் முஹிதீன் காதரி ஹதரத் சொன்னார்கள், ஆமாம் நீங்கள் ஓதினீர்கள், 7 தடவை ஓதினீர்கள். அது இங்கிருந்து இந்தியாவிலிருந்து மதீனா ஷரீஃபிற்கு சென்று மதீனா ஷரீஃபிலிருந்து சிங்கப்பூருக்கு தகவல் சென்று சிங்கப்பூரிலிருந்து திரும்ப இந்தியாவிற்கு தகவல் வந்திருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஹைர், இன்னும் பல சிறப்புகளை கொண்டவர்கள், பூசரி மாமனுடைய அதே ஷரஃபுத்தீன் என்கிற பெயரை பெற்றவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள், சங்கைக்குரிய செய்தி இஸ்மாயில் மஹலரி ஹதரத், அதேபோல உமர் உல்வான் ஜமாலி ஹதரத், நான் எல்லோரும் ஹதரத் அவர்களிடத்திலே ஓதியவர்கள். ஹதரத் அவர்கள் எங்களுக்கு ஓதியிருந்தார்கள். இந்த மஜ்லிஸ் நபவியினுடைய இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு நாங்கள் ஓதி கொடுத்திருக்கிறோம். அப்படி பார்த்தால் ஹதரத் அவர்கள் வேறாக இருக்கிறார்கள், வேறாக அல்ல வேறாக இருக்கிறார்கள், நாங்கள் விழுதுகளாக இருக்கிறோம். அதனாலே இது அவர்களுக்கு இப்போது வழங்கப்படக்கூடிய அந்த விருது இருக்கிறதே, இது விழுதுகள் சேர்ந்து வேருக்கு வழங்குகிற விருது, விழுதுகள் சேர்ந்து வேருக்கு வழங்குகிற விருது. அந்த விருது வழங்கப்பட இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களுடைய இலக்கிய பணியிலும் ஆன்மீக பணியிலும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. இன்னும் அவர்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் வழங்கி அருள்வானாக. நீண்ட நல்வாழ்வை நற்சுகத்துடன் அவர்களுக்கு வழங்கி அருள்வானாக. அவர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கிற தேவைகளை, ஹாஜத்துகளை, நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என வேண்டி பிரார்த்தித்து, சிறப்பு மிகுந்த இந்த மஜ்லிஸ் நபவியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் அவர்களுக்கும் இதயமார்ந்து துஆ செய்து, அவர்களுக்கு எல்லா வகையிலும் இந்த நம்முடைய பெரியோர்கள், சமூக பிரமுகர்கள், சமுதாய தலைவர்கள் அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மஜ்லிஸ் நபவி ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய கட்டடத்தின் முதல் மாடியில் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலேயே இந்த பகுதியிலேயே மஜ்லிஸ் நபவிக்கென்று ஒரு தனி கட்டிடம் அமைய வேண்டும். அல்லாஹ் அதற்கான எல்லா விதமான உதவிகளையும் வழங்கி அருள்வானாக. அப்படி இறைவன் வழங்குகிற
அந்த உதவிக்கு நம்மை காரணமாக்கி வைப்பானாக. நாம் அதில் பங்கு பெற்று எல்லா விதமான உறுதுணையும் புரிவதற்கு அல்லாஹ் இந்த தௌஃபீகை நசீபை நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. நிகழ்ச்சியை தொடர்ந்து அரும்பல அரபு காவியங்களை அழகு தமிழில் மொழிபெயர்த்த ஆஷிக்குர் ரசூல் ஆலிம் கவிஞர் மௌலவி அல்ஹாஜ் தேங்கி ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி ஹதரத் சஹாப்தம் நிகழ்த்தும் பெருந்தகை ஜனாப் ஏஎம் ஷைக் அலி ராசிக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஆதவனுக்கு அறிமுக தேவையில்லை. அதை போன்று ஹசரத் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி ஆலிம் பேர்தை அவர்கள் சொன்னார்கள். என்றாலும் மரபுக்காக ஆலிம் அவர்களை பற்றி ஆலிம் கவிஞர் தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் ஒரு சகாப்தம். தமிழ்நாட்டில் தென்முனையில் உள்ள குமரி மாவட்டத்தின் தென்மேற்கு கரையில் அமைந்துள்ள தேங்காய்பட்டினம் அவர்கள் பிறந்த ஊர். மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் உள்ள மிஸ்பாஹ் ஹுதா அரபிக் கல்லூரியில் 1977 ஆண்டு மிஸ்பாஹி ஆலிம் பட்டம் பெற்றார்கள். இமாமத், அரபி பேராசிரியர் துறை, சொற்பொழிவு துறை, எழுத்துத்துறை, கவிதை துறை என்பன போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர்கள். கடந்த 45 ஆண்டுகளாக பல்வேறு அரபிக் கல்லூரிகள் பேராசிரியர்களாக பணியாற்றினார்கள். தற்போது தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை JMK அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். இதுவரை 50க்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தலைமையேற்று நடத்தியும் இருக்கிறார்கள். ஆலிம் அவர்கள் பங்கேற்ற முதல் கவியரங்கத்தில் ஆலிமின் தமிழாசான் இறையருள் கவிமணி அவர்களால் தேங்காய் பட்டினத்தார் என்றும் தேன் போன்ற கவி எழுதும் கவி கையுடையார் என்றும் இரட்டை பொருள் அமைய தேங்கையார் என்று புனைப்பெயர் சூட்டப்பட்டார். கவிக்கோ அவர்களால் மிம்பரில் ஏறும் கம்பர் என்றும் புகழப்பட்டார். இவர் ஆலிம் அவர்களால் தமிழில் மொழிபெயர்த்த நபிபுகழ் இலக்கியங்கள் சுந்தர தமிழின் சுபஹான மௌலித், கன்னி தமிழில் கசிதத்துல் புருதா, கருண நபி புகழ் காவியம் கசிதத்துல் வித்ரியா, பாச நபி புகழ் பாடும் பானத் சுஆத், தங்க தமிழில் தலாயுல் ஹைராத், முத்தமிழ் மொழியில் முஹியுத்தீன் மௌலித் ஆகிய நூல்களை மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். அது மட்டுமா, மேலும் அஸ்மால் ஹுஸ்னா மாலை, அஸ்மாஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை, அன்னை கதிஜா மாலை, அன்னை ஃபாத்திமா மாலை, முஹியுத்தீன் ஆண்டகை முத்தமிழ் மாலை, ஏர்வாடி நாதர் முனாஜத் மாலை, தவஞானி பீரப்பா முனாஜத் மாலை, மாப்பிள்ளை ஆலிம் மணிமாலை ஆகிய சிற்றிலக்கியங்களை இயற்றியுள்ளார்கள். தாலாட்டு எனும் தமிழ் சிற்றிலக்கிய வடிவில் வந்த முதல் கவிதை ஹஸ்ரத் அவர்களுடைய முஸ்லிம் தாலாட்டு என்னும் நூல் இவர்கள் ஹஸ்ரத் எழுதிய ஒரு நூலாகும். இறைமறையின் இதயம் யாசீன் சூராவுக்கு இன்றைய நவீன அறிவியல் கண்ணோட்டத்தில் விரிவுரை எழுதியுள்ளார்கள். ஆலிம் கவிஞர் அவர்கள் பெற்ற விருதுகள் 2007 ஆண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ் இலக்கிய மாநாட்டில் சிறந்த அரபு இலக்கிய மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்கப்பட்டது. இசைமுரசு நாகூர் EM ஹனிஃபா பாடிய சிறந்த பாடல் ஆசிரியருக்கான இலக்கிய சுடர் விருது, தமிழ் அரபி ஒப்பாய்வுக்கான அல்லாமா அமானி ஹசரத் அவர்கள் விருது, தமிழ் இலக்கிய பணிக்காக கவிக்கோ விருது, இஸ்லாமிய தமிழ் கவிதை பணிக்காக சன்மார்க்க சாதனையாளர் விருது, கசீதத்துல் புர்தா எனும் நபிப்புகழ் கவிதை மொழிபெயர்ப்பு மற்றும் இன்றைய நவீன அறிவியல் கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து எழுதப்பட்ட யாசீன் சூரா விரிவுரை நூலுக்கான சென்னை சீதக்காதி அறக்கட்டளை சார்பில் ஷேக் சதகத்துல்லா அப்பா இலக்கிய பரிசு விருது. இப்படி விருதுகள் பல பெற்ற தகுதியான ஒரு ஆலிமைதான் தேர்ந்தெடுத்து நம் மஜ்லிஸுன் நபவியின் சார்பில் புனிதர் பூசாரி இமாம் விருது வழங்குவதில் நாம் பெருமிதமும் பேரானந்தமும் அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது ஹசரத் அவர்கள் அபு தாஹிர் ஹசரத் சொல்லியது போல இது விருதுகள் சேர்ந்து வேருக்கு வழங்கும் விருது. ஆமாம், 100 ஆலிம்களை உருவாக்கிய பேராசிரியர்,
600 கவியரங்களை கண்ட பேராச்சரியம். பன்னூல் ஆசிரியர், அரபுக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்த இஸ்லாமிய புலவர்களின் தொடரில் நிகழ்கால தொடர்புள்ள இவர்கள் ஆற்றி வரும் இலக்கிய ஆன்மீக சேவைகளை எல்லாம் அல்ல அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஹசரத் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் கொடுத்து இது போன்ற இஸ்லாமிய இலக்கிய பணிகள் தொடர உறுதி செய்வானாக, உதவி செய்வானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதற்காக விருது என்றால், எத்தனையோ சஹாபாக்கள் யுத்தத்திலே சென்று ரத்தம் சிந்திய சஹாபிகள் எல்லாம் உண்டு. ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வை போர்த்தியது தன்னை புகழ்ந்த கவிஞருக்குத்தான். நனவிலும் சரி கனவிலும் சரி. நனவில் பானத் சுஆத், அதை கோர்வை செய்த சஹாபியுல் ஜலீல் சையதுனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், கனவிலே ஷரஃபுத்தீன் இமாம் பூஸ்ரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும். அந்த போர்வை கவிஞர்கள் 2 பேருடைய காவியத்தையும் பானத் சுஆதையும் தமிழிலே தந்திருக்கிறார்கள். புர்தா ஷரீஃபையும் கன்னி தமிழில் கஸீதத்துல் புர்தா என்று தந்திருக்கிறார்கள். பானத் சுஆத் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அஃதலுல் உலமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலேயே இருக்கிறது. அதே போல எம்ஏ படிக்கக்கூடிய அரபுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கூட அவர்களுடைய பாடத்திட்டத்தில் ஹஜ்ரத் அவர்களுடைய அந்த பாடம் இருக்கிறது. எனவே அந்த சிறப்பு மிகுந்த ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு எல்லோருமாக சேர்ந்து இந்த விருதினை வழங்குகிறோம். சங்கைக்குரிய செண்டு காக்கா அவர்கள் பூமாலை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். மஹமூத் சலீம் அல்லாஹு அக்பர். நாரே ரிசாலத், அல் மதத். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். அல்லாஹ் அக்பர். யா ரசூலல்லாஹ், யா முஹியத்தீன். சங்கைக்குரிய உஸ்தாத் பெருந்தகை ஆலிம் கவிஞர் ஹஜரத் அவர்கள் ஏற்புரையை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உகத்திமு பிஸ்மில்லாஹ் ஜல்ல வகஸ்ஸம உஹம்திலு ஹம்தன் பித்தவாமி முஅஸ்ஸம உஸல்லிமு தஸ்லீமன் கஸீரன் கியாஸமா உஸல்லி ஸலாத்தன் தம்லஉல் அர்த வஸ்ஸமா அலா மன் லஹு அலல் உலா முத்தபவ்வஉ. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. தொடக்கம் உன் பெயரால் அல்லாஹ், தொடக்கம் உன் பெயரால் அல்லாஹ், தொடருவதும் உன் அருளால். அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே, நீ அடக்கமாகிடுவா என் மனத்துள்ளே. இருட்டினிலே இடறி விழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள், அருமை குடும்பத்தார்கள், அவரின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம், மொழி, மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். இணையற்ற ஒளிமணியாய், இதயத்தின் கண்மணியாய், துணையற்றோன் நெபிமணியாய் துலங்குகின்ற எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்பாடும் அரபு இலக்கியங்களை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று எளியவனின் அவாவின் வெளிப்பாட்டால் 5 கொண்டு வந்தேன். வேறு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர விளைகின்றேன். துவா செய்யுங்கள். இங்கே என்னுடைய நெஞ்சில் இருந்து நேசத்துக்குரிய
மௌலவி அல் ஹாஃபிஸ் அபு தாஹிர் மஹலரி ஃபாசில் ஜமாலி அவர்கள் சில தகவல்களை சொன்னார்கள். பூசிரி இமாம் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய பெயர் ஷரஃபுத்தீன். என்னுடைய தந்தை ஷரஃபுத்தீன் என்று பெயர் வைத்த நோக்கத்தை அதை மொழிபெயர்த்த பிறகுதான் எனக்கு புரிந்தது. நான் எழுதிய புருதா ஷெரீஃபுக்கு மதிப்புரை வழங்கிய என்னுடைய மரியாதைக்குரிய ஆசான் சமுதாயத்தினுடைய சங்கநாத சிங்கம் டிஜேஎம் சலாஹுத்தீன் ஹசரத் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் மதிப்புரையில். காதிரியா தரீக்காவின் காதலர் தேங்கை ஷரஃபுத்தீன் ஆலிம், ஷாதிலியா தரீக்காவின் ஹலீஃபா சங்கமிகு மாதிஹி ரசூல் அஷேக் பூசிரி ஷரஃப் முகமது ஷரஃபுத்தீன் பூசினி ரஹமத்துல்லாஹி. எனவே இவர் காதிரியா தரீக்காவின் காதலர், அவர்கள் ஷாதிலியா தரீக்காவின் ஹலீஃபா. அவருடைய காவியத்தை மொழிபெயர்த்ததனால் தான் என்னவோ அன்றைக்கே இவருக்கு தந்தை ஷரஃபுத்தீன் என்று பெயர் வைத்தாரோ என்று குறிப்பிட்டதை பதிவு செய்கிறேன். எண்ணி பார்க்கிறேன் எவ்வளவோ சிறப்புகள் புரிதாவில் உள்ளன. அதில் மதிப்புரை வழங்கிய இரண்டாம் கவிக்கோ எனப்படுகிற கவிமாமணி தீமு அப்துல் காதர் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். கஸ்ஸஹிரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வத்தஹரி ஃபீ ஹிமமி. கஸ்ஸஹிரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹரி ஃபீ கரமின் வத்தஹரி ஃபீ ஹிமமி. அதில் அந்த ஒரு வரிக்கு கஸ்ஸஹிரி ஃபீ தரஃபின் பூமா நபியின் மகத்துவம் இருக்கிறதே, அது பூவை போன்றது. எவ்வளவு அருமையாக சொன்னார்கள் அண்ணல் பெருமானை பூசிரி இமாம் ரஹமத்துல்லாஹி. பெருமானாருடைய சிறப்பு பூவை போன்றது. இந்த பூ ஒரு அதிசய பூ. தன்னை கிள்ள வந்த பூசிரி இமாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் பூவை போன்று என்று சொன்ன வார்த்தைக்கு கவிஞருடைய கற்பனையை பாருங்கள். இந்த பூ பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த பூ ரணம் பற்ற பிறகல்லவா இஸ்லாமே பூரணம் பெற்றது. தாயிஃப் நகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூவாக இருந்தார்கள். அதை சொன்னார்கள், இந்த பூ அன்றைக்கு ரணம் பற்ற பிறகல்லவா இஸ்லாமே பூரணம் பெற்றது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் 1978 காயல்பட்டினத்தில் நடந்த அனைத்துலக இஸ்லாமிய தமிழிலக்கிய 3வது மாநாட்டில் ஒன்றை சொன்னார்கள். அன்றைக்குத்தான் கவிக்கோவை முதலாக சந்திக்கிறேன். அவருடைய கவிதையை கேட்டேன். வரலாற்று சிறப்புமிக்க காயல்பட்டின மாநாட்டில் சொன்னார்கள், தாயிஃப் வாசிகளே, கல்லின் மீது தானே பூவை தூவீர்கள், அன்று ஒரு பூவின் மீது அல்லவா கல்லை சொரிந்தீர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களுக்கு தாயில் சென்று இனிய மொழி சொன்னதற்காக கல்லால் அடித்தார்கள் கைவர்கள். அதை கவிக்கோவின் கற்பனையை பாருங்கள். தாயிஃப் வாசிகளை கல்லின் மீதுதான் பூவை தூவீர். அது இந்திய நாட்டு பழக்கம் இருந்தாலும் ஒரு கற்பனைக்காக சொன்னார், கல்லின் மீதுதான் பூவை தூவீர். அன்று ஒரு பூவின் மீது அல்லவா கல்லை தூவினீர். எந்த பூ? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பூவின் மீது அல்லவா கல்லை தூவினீர். அந்த பூ ரணம் பெற்றது தாயிஃபிலே. அதற்கு பிறகு இஸ்லாமை பூரணம் பெற்றது. எந்த அளவுக்கு பூரணம் பெற்றது? இறையிற்கு சொல்வார், காடுகளில் சோலைகளில் பாலைகளில் சோலைகளில் பனிபடர்ந்த நாடுகளில் காடுகளில் தீவுகளில் சுள்நாட்டும் நாயகமே. பாலைகளில் காடுகளில் பனிபடர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்நாட்டும் நாயகமே. ஹிஜ்ரி என்னும் புத்தாண்டு மூலமாக உலகமெல்லாம் இஸ்லாம் பரவியதென்றால், ஹிஜ்ரத்து பயணத்தால் இஸ்லாம் பரவியதென்றால் அதற்கு காரணம் அந்த பூ ரணம் பெற்றது என்று சொல்லி காட்டியதோடு இன்னொன்றை சொல்கிறார். அது மதிப்புரையிலே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசய பூ. எந்த அளவுக்கு அதிசயம் என்றால், இந்த பூவை கிள்ளுவதற்காக பகை என்று நகம் வளர்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். இந்த பூ தன்னை கிள்ள வந்த விரலை கூட தன் காம்பாக மாற்றிக்கொண்டது. எவ்வளவு அருமையான கற்பனை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை சீப வந்தார்கள். சீறி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எவ்வளவு அர்ப்பணித்தார்கள். அதைத்தான் ஒரு இடத்தில் நான் சுட்டி காட்டினேன். 100 ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு பொங்கி எழுந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
100 ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சிறைச்சேயம் செய்ய சீறிவந்த உமருல்லாஹ்வுடைய வாள் எப்படி மாறிவிட்டது என்றால் ஒரே ஒரு நிகழ்ச்சி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருவன் முனாஃபிக், ஒரு யகூதி, இருவருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் தீர்ப்பு நாடி வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய தீர்ப்பு யூதனுக்கு சாதகமாக இருந்தது, முனாஃபிக்கு எதிராக இருந்தது. உடனே அந்த முனாஃபிக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் செல்வோம் தீர்ப்பு நாடி என்று. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்ச நீதிமன்றம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு தேட முடியுமா? உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சரியில்லை என்று உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பை நாடுவது உன்மத்தம், மடமைத்தனம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துலக உச்ச நீதிமன்றம். அவர்கள் வழங்கிய தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இருந்தது? யூதனுக்கு. ஆனால் முனாஃபிக்கின் நயவஞ்சன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் தீர்ப்பு நாடி செல்வோம் என்ற அந்த யூதனை அழைத்து சென்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த யூதன் சொன்னான், ஏனென்றால் அவர் முகம்மது என்று தான் அழைப்பார். முகம்மது இது ஏற்கனவே உமரே முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் எனக்கு சாதகமாக, அந்த தீர்ப்பில் தீர்த்தி இல்லாமல் தங்களை நாடி வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் அந்த நயவஞ்சகனை பார்த்து, அப்படியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கிவிட்டார்களா? ஆம் வழங்கிவிட்டார், இவருக்கு சாதகமா? சரி நான் தீர்ப்பு வழங்குறேன்னு விறுவிறுன்னு உள்ள போனார்கள், வாள் எடுத்தார்கள். ஒரே விட்டு அடப்பாவி, அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்ப்பு வழங்கிய பிறகு அதற்கு பிறகு இன்னொரு தீர்ப்பை நாடியா என்னிடத்தில் வந்தா என்று கதை முடித்து விட்டார். அந்த வாளுக்கு இந்த வாளுக்கு எத்துணை பெரிய வித்தியாசம். 100 ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலின் தலையை கொய்ய வந்த அந்த வாளு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்புக்கு பிறகு இன்னொரு தீர்ப்பா என்று பொங்கி எழுந்து நயவஞ்சகனை வீழ்த்திய வாழ். அதைத்தான் ஒற்ற வகையில் சொன்னார். பூமானவிகள் ஒரு அதிசயப்பூ, தன்னை கிள்ள வந்த உமர் என்ற விரல் பகையினும் நகமலத்தை கிள்ள வந்த விரலை தன் காம்பாக மாற்றிய பூ என்று சொல்லி காட்டினார்களே, அந்த சிறப்புகள் எத்துறை மகத்தானது. இன்னொரு கடல் போன்ற குடை எல்லோருக்கும் தெரியும். அந்த கடல் போன்ற குடை பற்றி நஃபாய் சொல்லித்துள்ளாவில் ஒரு பைத் எனக்கு படித்த கற்றுக் கொடுத்த ஞாபகம். லஹு ராஹத்துல் லவ் அன்ன மேஷார ஜூதிஹா அலல் பர்ரி கானல் பர்ரு அந்தாமினல் பஹர். அன்னஃபாய் சொல்லிருத்தல்லையா என்பது அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு அணி இலக்கணமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு இணைய செய்தி, ஆலிம்களுக்கு புரியும் செய்தி, அதாவது தமிழ் மொழிபெயர்த்து நஃபாயிஸை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறது. அற்புதமான கவிதைகள் உள்ளடக்கிய அந்த அணி இலக்கண நூலை இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியாண்டுக்குள் மஜ்லிஸுல் மதாரிஸின் சார்பாக அதை வெளியிட விரும்புகிறேன். மொழிபெயர்ப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அடிய பாருங்கள், லஹு ராஹத்துல் லவ் அன்ன மேஷார ஜூதிஹா அலல் பர்ரி கானல் பர்ரு அந்தாமினல் பஹர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளங்கை இருக்கிறது. அந்த உள்ளங்கை அள்ளி கொடுத்த கொடையில் 1000ல் ஒரு பாகத்தை கரை மீது வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளங்கை வழங்கிய அந்த கொடையின் 100 மேஷார் என்பதற்கு 10ல் 1 1000ல் 1 இருவேறு கருத்துக்கு அதை கரை மீது வைத்தால் இந்த கரை கடலை விட அதிகமாக கொடை வழங்கும். கடல் வழங்குகிற கொடையை விட இந்த கரத்தினுடைய கொடையை தரையில் வைத்தால் அது கடலை விட கொடை வழங்கும் என்று சொல்லப்பட்டதல்லவா? இது கடல் கொடை. கடைசியில் ஒன்று பாருங்கள், வீரத்துக்கு என்ன சொல்வார்கள்? சிங்கம் போல் சீறி வந்தான், சிறுத்தை போல் பாய்ந்து வந்தான், அரிமா போல் ஆர்த்தெழுந்தான். இதுதான் வழக்கமாக தமிழ் இலக்கியத்தில் வீரத்துக்கு சொல்வார்கள். யாருமே வீரத்தை காலத்தோடு ஒப்பிட்டதில்லை. சங்கை மிகுந்த சர்க்குருநாதர் ஷேக் முகமது ஷரஃபுத்தீன் பூசிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையாக சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீரம் காலத்துக்கு ஒப்பானது. காலத்துக்கு ஒப்பானது என்றால் என்ன? எதையும் மிரட்டி வீழ்த்தலாம். பாயின்ற சிங்கத்தை எல்லாம் நாம் கூண்டில் அடைக்கவில்லையா? வனத்துறையினர்கள் ஊசியினை மயக்க ஊசியினை செலுத்தி புலிகளை கட்டுப்படுத்துகிறார்கள், சிங்கத்தை கட்டுப்படுத்துகிறார்கள், கூண்டில் அடைக்கிறார்கள்.
இறையொரு கவிமணிதான் ஒரு கவிதையில் சொன்னார், புலியை கூண்டில் அடைக்கின்ற புகழுக்குரிய மனிதனையே வலையுள் மாற்றி கொசுக்கூட்டம் வளைவது பாராய் பொன்மொழியே. 400 பொன்மொழிகளை என்னுடைய ஆசான் இறையொரு கவிமணி கவிதையாக போர்த்தாள், கவிதை பொன்னாடையாக போர்த்தினார். அதில் ஒரு வரிய பாருங்க, புலியை கூண்டில் அடைக்கின்ற புகழுக்குரிய மனிதனையே வலையுள் மாட்டி கொசு கூட்டம் வளைவது பாராய் பொன்மொழியே. இங்கே மனிதன் நினைத்தால் புலியை, சிங்கத்தை, சிறுத்தையை உரிய முறையில் நவீன தொழில்நுட்ப முறையில் அல்லது துப்பாக்கியினால் சுட்டி வீழ்த்தலாம், அதை அடக்கலாம். ஆனால் அடக்க முடியாத ஒன்று காலத்தின் சுழற்சி. காலையில் குறித்த நேரம் சூரியன் உதிக்கிறது. உதிக்கின்ற சூரியனை யாராவது துப்பாக்கியை காட்டி அல்லது அனைத்துலகையும் அழிக்கக்கூடிய அணுக்குண்டுகளை எடுத்து, காலமே கொஞ்சம் நில், சூரியனே உதிக்காது, கொஞ்சம் நில், ஒரு 5 நிமிடம் பொறுத்திரு என்று யாரேனும் சூரியனை அடக்க முடியுமா? உதிக்கின்ற சூரியனை உதிக்காது கொஞ்சம் பொறுத்திரு என்று யாராலும் அடக்க முடியாது. அணைகின்ற சூரியனை அணையாது என்று யாராலும் தடுக்க முடியாது. சங்கைக்குரிய ஷேகுனா சதக்கத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்ரியா ஷெரீஃபில் ஒரு பைத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைந்த சூரியனையே மீண்டும் உதிக்க வைத்தார்கள் என்ற ஒரு குறிப்பை தந்தார்கள். எனவே நாம் எண்ணி பார்க்கின்றோம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை விட சுழல்கின்ற காலத்தை கூட கட்டுப்படுத்துகிற வல்லமை இருப்பதனால்தான் அவர்களுடைய வீரம் காலத்துக்கு ஒப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த ஊமைகளின் ஊற்றாக திகழக்கூடிய புர்தா ஷெரீஃபு இங்கே அதை ஏற்றியமைக்காக ஒரு விருது வழங்கியுள்ளார்கள். அன்புக்குரிய இளவல் அபுத்தார் அருமையாக சொன்னார், வேருக்கு விருதுகள் வழங்கக்கூடிய ஒரு விருது. இந்த விருது என்றவுடன் இதை விருதாக, எப்படி இது விருதாவாக அல்ல, விருது அவுராதுடைய உரிமை விருது தானே. எனவே புர்தா ஷெரீஃபையை விருதாக ஓதி வருவோம். எல்லாமல் அல்லாஹ் அதற்குள்ள வாய்ப்பை நமக்கு தருவானாக. இந்த மகத்தான வாய்ப்பினை வழங்கிய, இந்த விருது வழங்கி எளியவனை ஊக்குவித்த அன்புமுக்கிய அன்பிற்கினிய பாச நெஞ்சங்கள் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்தில் ஊறி வருகின்ற அன்பினை ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரல் ஜஸா என்ற வார்த்தையால் குறிப்பிட்டு நேரத்தின் நிலைகருதியை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. قال نبينا صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله. மஜ்லிஸுன் நபவியின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அருமை சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் மஜ்லிஸுன் நபவியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா ஷுக்ரன் ஜஸீலா. அனைத்திற்கும் மேலாக எல்லா நிகழ்ச்சியும் மிகச்சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு உறுதுணை புரிந்த வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நாம் அனைவர்களும் சேர்ந்து நன்றி செலுத்துவோமாக. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா வ ஷுக்ரன் லில்லா. இந்த மஜ்லிஸுன் நபவி கியாம பரிபந்தம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு நீங்கள் அனைவர்களும் இருக்கரமேந்தி இறைவனிடம் துஆ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியாக சிறப்பு துஆ மஜ்லிஸ் கோடம்பாக்கம் புலியூர் ஜும்ஆ மஸ்ஜிதின் சங்கைக்குரிய ஹதீப் இமாம் மௌலவி அல் ஜனாப் அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ்எம்எஸ் முஹம்மது உமர் ரில்வானுல்லாஹ் ஆலிம் ஜமாலி ஹதரத் அவர்கள் துஆ ஓத ஸலவாத்துடன் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. رسول المجتبى والحبيب المقتفى سيدنا ومولانا محمدا المرتضى صلى الله عليه وسلم شرف وكرم وجد وعظم
ثم إلى حضرات سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصديقين والشهداء والصالحين ثم إلى حضرات أصحاب البدريين والأحديين والحنينيين والخندقيين والتبوكيين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى حضرات أبوين الشريفين ثم إلى حضرات أهل بيت النبي صلى الله عليه وسلم وأبناء بنات رسول الله صلى الله عليه وسلم ثم إلى حضرة شيخنا حسان بن ثابت رضي الله عنه وإلى حضرة عبد الله بن رواحة رضي الله عنه وإلى حضرة شيخنا إمام شرف الدين البوصري رضي الله تعالى عنه وإلى حضرة شيخنا ماده الرسول مداح طه شيخ صدقة الله الصديقي القادري القاهري رضي الله تعالى ثم إلى حضرة شيخنا وكتبنا وغوثنا القطب الرباني والغوث السمداني سيدنا محي الدين الشيخ عبد القادر الجيلاني رضي الله تعالى وإلى حضرات أصولهم وفروعهم وجيرانهم وخلفائهم وخلانهم وخدامهم ومشائهم وحبيهم أجمعين لا سيما فضلا سيدنا وشيخنا وقطبنا وغوثنا صاحب هذا الوقت المعلوم شيئا لله لهم منا الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. فلك الحمد قبل الرضا ولك الحمد بعد الرضا ولك الحمد حتى ترضى يا رب العالمين. اللهم يا رب الحل والحرام ويا رب المشعر الحرام ويا رب البيت الحرام ويا رب الركن والمقام أبلغ لسيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم منا تحية وسلاما. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمدا الحبيب الرؤوف الرحيم. به كان ما كان وبه يكون وما يكون وعلى آله وصحبه وسلم في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. وارفع عن الوالدين المصطفيين المجتبيين الصديقين الشهيدين شريفين الشفيعين نفيسين النصيرين رؤوفين الرحيمين قطبين الغوثين سيدنا عبد الله رضي الله تعالى عنه وسيدتنا آمنة رضي الله تعالى عنها وأعتهما من الرضوان حتى ترضيهما وجزهما اللهم أفضل ما جازيت به أبا وأما ولديهما جزاء بقدر عظمة ذاتك في كل وقت وحين.
وارحم والدينا معهم يا أرحم الراحمين وارحم والدينا معهم يا أرحم الراحمين وارحم والدينا معهم يا أرحم الراحمين وأصلح أزواجنا وأولادنا وأحوالنا في الدنيا ويوم الدين وأصلح أزواجنا وأولادنا وأحوالنا في الدنيا ويوم الدين وأصلح أزواجنا وأولادنا وأحوالنا في الدنيا ويوم الدين عدد ما علمت وزنة ما علمت وملء ما علمت يا رب العالمين يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين ارحمنا برحمتك الواسعة اللهم انصر من نصر دين سيدنا محمدا الحبيب صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم وشريعته وجعلنا منهم اللهم خذل من خذل دين سيدنا محمدا الحبيب صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم وطريقته ولا تجعلنا معهم اللهم إنا نسألك حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك واجعل حبك أحب إلينا من البارد للعطشان واسقنا بكأس حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم شربة لا نظمأ بعدها أبدا يا ذا الجلال والإكرام اللهم إنا نسألك حبك وحب رسولك وحب من يحبهم يا رب العالمين اللهم عافنا في أبداننا اللهم عافنا في أبصارنا اللهم عافنا في أسماعنا ببركات أوليائك الكرام يا رب العالمين اللهم طول حياتنا وحياة أمهاتنا وحياة آبائنا وحياة أزواجنا وحياة أولادنا وحياة أساتذتنا وحياة تلاميذنا وحياة أصدقائنا وحياة جماعتنا الحاضرين وحياة من لهم حق علينا بطاعتك ومرضاتك واتباع نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وبالأعمال الصالحات مع الصحة والسلامة والعافية يا أرحم الراحمين اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة رسولك وشوق إلى لقائك يا ذا الجلال والإكرام اللهم ربنا تقبل هذا المجلس المبارك يا أرحم الراحمين اللهم زدنا ولا تنقصنا اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة يا عالم السر منا لا تهتك الستر عنا وعافنا واعف عنا كلنا حيث كنا ولا تجعلنا من القانتين يا رب العالمين ولا تجعلنا من الظالمين يا رب العالمين ولا تجعلنا من الغافلين يا رب العالمين يا الله எங்களுடைய பாவப்பிழைகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் நீ மன்னித்து மறைத்தருள்வாயாக எங்களை ஈன்றெடுத்த எங்களது இரு கண்மணிகளான எங்களது பெற்றோர்களுடைய பாவப்பிழைகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக எங்களுக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்து எங்களை பண்படுத்தி ஆளாக்கிய எங்களது ஆசிரிய பெருந்தகைகள் உஸ்தாதுமார்களுடைய பாவ பிழைகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக எங்களது வாழ்விலே எங்களுக்கு எல்லா சூழல்களிலேயும்
எங்களோடு உறுதுணையாக நிற்கக்கூடிய எங்களது ஜோடிகளுடைய பாவ பிழைகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. எங்கள் வாழ்விற்கு பின்னாலும் எங்களுக்காக இரு கரங்களை உயர்த்தியும் உள்ள ரீதியாகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியம் மிகுந்த எங்களது பிச்சலங்கள் எங்கள் சந்ததிகளுடைய பாவ பிழைகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. எங்களால் ஒரு ஹருஃபேனும் படித்திருக்கக்கூடிய எங்களது மாணவர்களுடைய பாவ பிழைகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த புனித மிகு சபையிலே உனது நேசத்திற்காகவும் உனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்காகவும் உனது அருள் நிறைந்த நேசர்களான வழிமார்களுடைய நேசத்திற்காகவும் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அனைவர்களுடைய பாவ பிழைகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. புனிதமான இந்த மஜ்லிஸுன் நபவி என்ற உயரிய உனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருநாமத்தோடு யா அல்லாஹ் நடைபெறக்கூடிய இந்த மஹப்பத்து நிறைந்த கூட்டத்தை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இதை ஏற்படுத்தியவர்கள், இதை உருவாக்கியவர்கள், இதற்கு துணை நிற்பவர்கள், இதில் பங்கெடுக்க கூடியவர்கள், இதை பார்த்து பரவசமடைய கூடியவர்கள், யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ விமோச்சனத்தையும் ஈடேற்றத்தையும் ஈருலகிலும் நீ நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், உன் ஹபீபின் மீது காதல் கொண்டவர்களாக நேசம் கொண்டவர்களாக யா அல்லாஹ் அந்த புனிதம் நிறைந்த காதலர் இமாம் ஷரஃபுத்தீன் அல் பூசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புருதா என்ற உயரிய அந்த காவியமான உயிரோட்டமான அந்த வரிகளை யா அல்லாஹ் உத்வேகத்தோடு வார வாரம் ஓதக்கூடிய இந்த மஜ்லிஸிலே யா அல்லாஹ் உனது அருளை நீ நிரப்பமாக நீ இறக்கி விடுவாயாக. 500 வாரங்களை தொட்டு நிற்கிற இந்த சபையை யா அல்லாஹ் நீ இதுவரைக்குமான அந்த ஓதல்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இனிமேலும் அது தொடருது கியாம பரிபந்தம் வரை இந்த புருதா ஷரீஃப் மஜ்லிஸுகள் நிரப்பமாகவே நடந்தேற நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த புனித மிகுந்த சபையிலே அவர்கள் பங்கெடுத்திருப்பது உனது நேசத்திற்காகவும் உனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்திற்காகவும் மாத்திரமே. யா அல்லாஹ், அந்த நேசத்தை உள்வாங்கியவர்களுக்கு நீ கொடுக்கிற வெகுமதிகளை நீ சிறப்பாக நீ வழங்குவாயாக. அற்பமான இந்த உலகத்தின் தேடல்களுக்காக இருந்து விடாமல் யா அல்லாஹ் உயரிய உனது நேசத்தின் தேடல்களுக்காகவும் உனது ஹபீபின் மீது உள்ள நேசத்தின் காதலுக்காகவுமாகவே இவர்கள் ஒன்று கூட அருள் செய்வாயாக. கருணையாளனே யா அல்லாஹ், உனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடர்பை விட்டும் பிரிந்த மரக்குத்தி அழுததே யா அல்லாஹ், அதற்கு இருக்கிற அந்த நேசத்தின் உச்சத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. கல் நெஞ்சமா கல்லாகவே படைக்கப்பட்டு கல்லாகவே வளர்ந்தோங்கி நிற்கிற உஹது மலையும் உனது ஹபீபை நேசித்ததே யா அல்லாஹ், அந்த உயிரிய அந்த கல்லுக்கு இருந்த நேசத்தையும் எங்கள் உள்ளங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த மஅமன் அஹபப்த என்று, நீ யாரை நேசிப்பாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்களே. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எங்கள் உள்ளங்களில் நீனே அந்த நேசத்தை புகுத்தியவன். யா அல்லாஹ், அந்த நேசத்தின் கொஞ்சமும் எங்கள் உள்ளத்தில் இருந்து குறைந்து விடாமல் நீ காப்பாற்றி நாளை மறுமையில் நாங்கள் அவர்களோடே இருக்கக்கூடிய உயர்ந்த நறுபாக்கியத்தை நீ நசீபாக்கி விடுவாயாக. அற்பமான இந்த உலகத்தின் வாழ்வுகள் நிறைவடைந்து நாங்கள் கபரை சந்திக்கிற பொழுதும் அந்த கண்மணி நாயகத்தையே யா அல்லாஹ் நாங்கள் காணுவோமே. அந்த காணுகிற தனுரத்தில் யா அல்லாஹ்
எங்களை நீ எழுந்திருக்கச் செய்து அவர்களுக்கான மரியாதையோடும் கண்ணியத்தோடும் ஹாதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிற அளப்பெரும் நசீபை நீ தந்தருள் புரிவாயாக. அதுவே எங்கள் கபரின் எல்லா கேள்விகளுக்குமான விடையாகிவிட அருள் செய்வாயாக. எந்த விதமான சோதனைகளும் இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் எங்களை தீண்டி விடாமல் காப்பாற்றி விடுவாயாக. அல்லாஹ், இந்த புருதா ஷரீஃபினுடைய பரக்கத்தினால் இந்த மஜ்லிஸிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நன்மக்கள், இவர்களுடைய உறவுகள், குடும்பங்கள், நட்புகள், அனைத்து நபர்களுக்கும் கொடிய நோய் நொடிகளிலிருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாப்பை வழங்கி அருள்வாயாக. ஆபத்தான வியாதிகள் அண்டிவிடாமல் காப்பாற்றி விடுவாயாக. மருத்துவமனை வாழ்க்கைகளே தஞ்சமாகி விடாமல் காப்பாற்றி விடுவாயாக. குணப்படுத்த முடியாத நோய்களில் சங்கடத்திலிருந்து யா அல்லாஹ் நீ காப்பாற்றி விடுவாயாக. மோசமான எல்லா விதமான ஆபத்தான நோய்களில் இருந்தும் முடக்க வியாதிகளில் இருந்தும் யா அல்லாஹ் நீ எங்களையும் எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், எங்கள் மனைவி மக்களையும் பாதுகாத்து விடுவாயாக. கடைசி வரைக்கும் நாங்கள் உன்னை வணங்கி வாழவும், எங்களுக்கு உரிமையானவர்களுக்காக உழைத்து வாழவும் தேவையான ஆரோக்கிய பலத்தை இந்த புருதா ஷரீஃபினுடைய பரக்கத்தினால், அதன் நாயகரினுடைய பரக்கத்தினால் நீ தந்தருள் புரிவாயாக. கடைசி நேரத்தில் கூட எங்கள் உடல்களே எங்களுக்கோ எங்கள் சொந்தங்களுக்கோ பாரமாகி விடாமல் காப்பாற்றி விடுவாயாக. இந்த புருதா ஷரீஃபினுடைய பரக்கத்தினால் யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களில் நீ பரக்கத்தை செய்வாயாக. இந்த புனிதமான மஜ்லிஸ் உள்ளிட்ட அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த உயரிய உனது நேசத்தோடும் உனது ஹபீபின் நேசத்தோடும் உனது நேசர்களின் நேசத்தோடும் நடைபெறக்கூடிய எல்லா மஜ்லிஸுகளுக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குவார்களே, அத்தகைய நன்மக்களுக்கு நீ கோடி கோடியான செல்வங்களை நீ பகரப்படுத்தி கொடுப்பாயாக. இந்த நிகழ்வுகளுக்கு யாரெல்லாம் தனது செல்வங்களால் இதுவரை செலவு செய்தார்களோ, இனிமேலும் செலவு செய்வதற்காக நாடி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உனது ஹசானாவை நீ நிரப்பமாக நீ திறந்து கொடுப்பாயாக. அந்த பொருளாதாரத்தில் நீ பரக்கத்தை செய்வாயாக. எங்கள் வியாபாரங்களில் நீ பரக்கத்தை செய்வாயா. எங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் பரக்கத்தை செய்வாயாக. எங்களுடைய எல்லா விதமான பொருளாதாரத்திலும் நீ அபிவிருத்தியை நசீபாக்கி விடுவாயா. ஏந்துகிற கடன் கரங்கள் உன்னிடத்தில் மாத்திரமே கடைசி வரைக்கும் இருக்க நீ அருள் செய்வாயாக. உன்னல்லாத வேறு உனது படைப்பின் பக்கம் எங்கள் கரங்கள் உயருகிற அளவிற்கு கொடிய வறுமைகள் எங்களை வாட்டி வதைத்து விடாமல் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீ காப்பாற்றி விடுவாயா. இஸ்ஸத்தோடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் யா அல்லாஹ் நீ எங்களை கடைசி வரை வாழச் செய்வாயா. சங்கையான இந்த மஜ்லிஸில் நாங்கள் இமாம் ஷரஃபுத்தீன் அல் பூசரி ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரால் வழங்கி இருக்கக்கூடிய அந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய எங்களது ஆசிரிய பெருந்தகை சங்கைக்குரிய தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி ஹதரத் அவர்களுடைய ஆரோக்கியத்தை நிலைப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய சேவைகளை நீ கபூல் செய்வாயாக. அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய உயரிய மார்க்க தொண்டுகளை நீ ஏற்றருள் புரிவாயாக. அதன் பரக்கத்தினால் அவர்கள் குடும்பத்தில் யா அல்லாஹ் நீ எல்லா விதமான சந்தோஷங்களையும் நிலைக்க செய்வாயாக. அவர்களுடைய பிள்ளைகளின் மூலமாக இவர்களுக்கு மன மகிழ்ச்சிகளையும் உள மகிழ்ச்சிகளையும் நிரப்பமாக நீ கொடுத்தருள் புரிவாயா. அந்த பிள்ளைகளால் இவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும், இந்த உலக பாக்கியங்களும் மறுமை பாக்கியங்களும் நிரப்பமாக கிடைக்க நீ அருள் புரிவாயா. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோமே, யாருக்காக ஒன்று கூடி இருக்கிறோமோ அவர்களோடு நாங்கள் நாளை மறுமையிலும் ஒன்று கூடி இருக்க அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த மஜ்லிஸை நீ கடைசி வரைக்கும் தொடர செய்து கபூலியத்தாக்கி வைப்பாயாக. என்ன ஹாஜாத்துகளோடு அவர்கள் இந்த மஜ்லிஸிலே இனி வரும் காலங்களிலும் பங்கெடுப்பார்களோ அந்த ஹாஜாத்துகள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக.
யா அல்லாஹ் எங்கள் துஆக்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் பரிபூரணமான 5 கடமைகளை நிறைவேற்றுகிற நன்னசீபை தந்தருள் புரிவாயாக. ஈமானிய பிரகாசத்தோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கலிமா ஷஹாதாவோடு கண்மூடனி அருள் செய்வாயாக. கண்மணி நாயகத்தை கண்டவர்களாக கபரிலே நாங்கள் முழிக்க அருள் செய்வாயாக. மஹஷர் பெருவழியிலே அவர்களுடைய முபாரக்கான திருக்கரத்தாலே நீர் அருந்த அருள் செய்வாயாக. தாகமற்ற நிம்மதியோடு நாளை மறுமையில் பட்டோலைகளை வழக்கரத்தில் நாங்கள் பெற தௌஃபீக்கு செய்வாயாக. சிராத்துல் முஸ்தகீம் என்ற வெள்ளிய பாதையின் முன்னால் நின்று அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் என்று சொல்லுகிற அந்த உயரிய ஹபீபுடைய பொருட்டினால் எந்த இடர்களும் இல்லாமல் நாங்கள் கடந்து சொர்க்கம் சென்றுவிட அருள் செய்வாயாக. உயரிய சொர்க்கமான உனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீற்றிருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் குத்தாம்களான பணியாளர்களாக நீ எங்களை குடி அமர்த்துவாயாக. அவர்களுடைய அண்டை அயலாளர்களாக நீ எங்களை அமைத்து வைப்பாயாக. எங்கள் தாய்மார்கள், எங்கள் மனைவிகள், எங்களது பெண் மக்களை உயரிய ஹபீபுடைய உம்மத்தில் உயரிய ஹபீபுடைய உளம் குளிர்ந்த கல்புக்கனியான ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையின் கீழால் அவர்களை நீ ஒன்று கூட்டி விடுவாயாக. நாளை சொர்க்கத்தில் நாங்கள் எல்லாம் உன்னை வந்து சந்திக்கிற பொழுது எங்களை நீ பொருந்தி கொண்டவர்களாக மனமகிழ்வோடும் புன்னகைகளோடும் எங்களை நீ சந்தித்து எங்களுக்கு அந்த நிரப்பமான காட்சிகளை நிரந்தரப்படுத்தி வைப்பாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشائخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، صلوات الله عليكم. أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سرور. أنت شمس أنت بدر أنت نور فوق نوري. أنت يكسير وغالي أنت مصباح صدوري. يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسعد يا كريم الوالدين.
مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات يا ولي سلام عليكم يا قطب سلام عليكم يا غوث سلام عليكم محي الدين سلام عليكم لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه السلام سبز گنبد کے مکین السلام یا رحمتا للعالمین یا رسول زہرا بطول سبط رسول امام حسن امام حسین یا الہی واسطہ غوث پاک ہند الولی قادر ولی یا الہی واسطہ ذکر رسول عشق رسول سلام عاجزا نہو قبول اللہم صل وسلم وبارك عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله صلى الله على محمد يا ربي اللهم صل وسلم وبارك عليه ميلاد النبي ميلاد الحبيب على ميلاد خير النبي பிரியவரின் பிறப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே பிரியவரின் பிறப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே நற்குணத்தின் தாயகம் நீங்கள்தான் என்றே நாயனும் நவின்றான் அன்றே நற்குணத்தின் தாயகம் நீங்கள்தான் என்றே நாயனும் நவின்றான் அன்றே
இறையவன் மறை போல் இனிதாய் குணமாய் இரசூல் நபியை படைத்தார். இறையவன் மறை போல் இனிதாய் குணமாய் இரசூல் நபியை